விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிய கிருத்தியா உதயநிதி. நயன்தாரா விக்னேஷ் சிவன் கட்டிய பிரம்மாண்டமான வீடு விலை எவ்வளோ தெரியுமா? மணிகண்டன் நெக்ஸ்ட் மூவி என்ன யாருக்காச்சும் தெரியுமா? அர்ஜுதாஸ் பாதையில் அடுத்து அனிருத்தா. யூத் பட ட்ரெய்லர் வைரலாகும் எஸ்டிஆர் போட்டோ. விஜய்க்கு ஆதரவா பேசிய கிருத்தியா உதயநிதி. உதயநிதி ஸ்டாலினோட மனைவியான கிருத்தியா உதயநிதி அவங்களோட எக்ஸ் தளத்துல இப்ப ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. என்ன கருத்துன்னு தான் நினைக்கிறீங்க? செலிபிரிட்டினா யாரு, செலிபிரிட்டிக்கு உண்மையான லைஃப் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லா செலிபிரிட்டிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அது இல்லாம எல்லா செலிபிரிட்டியும் மக்களுக்காக தன் வாழ்க்கையை மாத்திக்குவாங்க. அப்படி மாத்திட்டு யார் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அந்த பதிவை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நிறைய பேர் அந்த கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளா விஜய் அவர்கள் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு ஒரு வெளி வந்ததுமே யூடியூப்ல ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியலாவே மாறிட்டு வந்தார். இதெல்லாம் சுத்தி வச்சு நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. யாருமே தனிப்பட்ட லைஃப்பை பேசாதீங்க, எல்லாத்துக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஆதரவா பேசுற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு கமெண்ட் நம்ம முக்கியமா எடுத்து பார்க்கணும். என்ன கமெண்ட் அப்படின்னா, அரசியல் தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு ஓட்டு போட்டோம்னா திமுக ஆட்சியிலே இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட போட்டிருக்காங்க. அப்ப எல்லா அரசியல் தலைவரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். ஏன் நம்ம கருணாநிதியோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம எம்ஜிஆரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம சீமான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கத்தானே செஞ்சுச்சு. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அரசியல் தலைவர்களை நம்ம தீர்மானிக்க முடியாது. விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனையை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. 4 செவத்துக்குள்ள நடந்த பிரச்சனையை வச்சு எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு இப்ப எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு வராங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் கட்டிய பிரம்மாண்டமான வீடு விலை எவ்வளவு தெரியுமா? போயஸ் கார்டன் அப்படின்னு சொன்னாவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வீடும் இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட வீடு தான் நமக்கு ஞாபகம் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவர்களுமே அந்த போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினாரு அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னு பார்த்தோம்னா, ரஜினி சார் அவருக்கும் தனுஷ் சார் அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை பார்க்கும்போது ரஜினி சாரோட ஒரு படி மேல நான் வாங்கியே ஆவேன்னு சொல்லி பிரேஸ் அதிகமாவே ஒரு வீடு போயஸ் கார்டன்ல தனுஷ் அவர்கள் வாங்கியிருந்தாரு. இப்ப நயன்தாரா விக்னேஷ் சிவனும் அங்க வீடு வாங்கியிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாருமே பேசிட்டு தானே இருந்தோம். சோ அதை பார்க்கும்போது இப்ப நயன்தாரா அவர்களும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது தனுஷ் அவர்களை தாண்டி நயன்தாரா அவர்கள் நிறைய காசு போட்டா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். அதுதான் இல்ல. என்னன்னா, தனுஷ் அவர்கள் வீடோட பிரைஸ் ரொம்ப கம்மி தான். தனுஷ் அவர்கள் வீடு 150 கோடியாம். ஆனா நயன்தாரா அவர்களோட வீடு 31 கோடியாம். ஏன் இவங்கள்ட்ட காசு இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். மேபி அவங்களுக்கு இடம் இருந்திருக்காது. இல்ல இங்க எதுக்கு இவ்வளவு போட்டு கட்டுறது, நம்ம வெளிநாட்டுல நிறைய அமௌண்ட் போட்டு கட்டிக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்காங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஈகோனாலதான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுதுல. ஒருவேளை நம்ம யாராச்சும் தனுஷ் அவர்களோடையோ இல்ல நயன்தாரா அவங்க கூடயோ சண்டை போட்டோம்னா நம்மளும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இப்ப நயன்தாரா அவர்கள் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடும் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப சோசியல் மீடியா திறந்தாவே ஃபுல்லா இதைத்தான் பேசிட்டு வராங்க. மணிகண்டனோட நெக்ஸ்ட் மூவி என்னன்னு தெரியுமா? எல்லாருமே ஆர்வமா நம்ம பார்த்துட்டு இருந்த நம்ம மணிகண்டனோட நியூஸ் தான் இப்ப வெளியாயிருக்கு. குடும்பஸ்தான் குட் நைட் அப்படின்னு ஃபேமிலி ஓரியண்டா படம் நடிச்சுட்டே இருக்கீங்களே, எப்பதான் ஜேபி மாதிரி ஒரு படம் நடிக்க போறீங்க அப்படின்னு மணிகண்டனை பத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸா கவர் பண்றதுக்குதான் இவர் இந்த மாதிரி படத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் மணிகண்டனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லப்பா, கண்டென்ட் கரெக்டா இருந்துச்சு, ஸ்கிரிப்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த மூவினாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மணிகண்டன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு.
இருக்காரு. என்ன படம் அப்படின்னா மக்கள் காவலன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை தயாரிப்பு யாருன்னா நீலம் புரொடக்ஷன் தான் அதை தயாரிக்கிறாங்க. இது இந்த வருஷத்துல வெளியாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னா சமூக அரசியல சொல்ற மாதிரி ஒரு நாடக கதை தான் இந்த படம் அப்படிங்கிறத அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப மணிகண்டன் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எந்த மாதிரி கேரக்டர்ல அவருக்கு இருக்கும், எந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கும், எந்த மாதிரி கதாபாத்திரம் இருக்கும், எந்த மாதிரி டைலாக் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுன் தாஸ் பாதையிலேயே அடுத்த அனிருத்தா. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா நம்ம அனிருத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் சினிமால ரொம்ப முன்னணியில இருக்கிற இசையமைப்பாளர் தான். ஏன் சூப்பர் ஸ்டாருக்கே ஹிட்டான சாங்க கொடுக்கறது அனிருத் தானே இப்ப பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டாருக்கா இல்ல எல்லா மாஸ் ஹீரோவுக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே அனிருத்தோட மியூசிக்ல வந்த சாங்காக தான் இருக்கும். அப்படி எல்லாத்துலயுமே முன்னணியில இருக்கிற நம்ம அனிருத் எப்படின்னா சில சில கிசு கிசுல மாட்டினவர் தான். நிறைய ஹீரோயினி கூட அடுத்தடுத்து கிசு கிசுல மாட்டினாரு. ஏன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூடயே ஒரு கிசு கிசுல மாட்டினவர் தான் நம்ம அனிருத். என்ன இவரை பத்தி இவ்வளவு பேசுறதான்னு நினைக்கிறீங்க? அனிருத் அவர்கள் எப்ப கல்யாணம் முடிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். 35 வயசு ஆயிடுச்சு, எப்பப்பா கல்யாணம் முடிப்ப அப்படின்னு அனிருத்தை பார்த்தும் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அப்டேட் தான் சில நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. என்னன்னா பாக்குறீங்க, நம்ம காவ்யா மாறன், அதுவும் நம்ம தயாநிதி மாறனோட பொண்ணு தான் காவ்யா மாறன். அவங்க மேரேஜ் முடிக்கிற மாதிரியும் அந்த மேரேஜ் சீக்ரெட்டா நடத்துற மாதிரியும் அது ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துற மாதிரியும் நிறைய அப்டேட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது ரொம்ப சீக்ரெட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா 4.5 கோடிக்கு சொந்தக்காரன் ஆக போறாரு அனிருத் அப்படின்னு பேசியிருந்தாங்க. என்ன 4.5 கோடினா நம்ம காவியமாறனோட சொத்து மதிப்பு தான் 4.5 கோடி அப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பத்தி நம்ம அனிருத் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ஒருவேளை சீக்ரெட்டாவே நடத்துவோரோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தான் வேற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அனிருத். என்னன்னு பாக்குறீங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு அனிருத் போயிருக்காங்க. அப்ப நிறைய ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, சார் எப்ப சார் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுவீங்கன்னு. நம்ம அனிருத் கியூட்டா ஒரு மூமெண்ட்ல திரும்பி இது வேற அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் தாஸ் தான் ஞாபகம் வராரு. சார் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நோ மேரேஜ். அந்த பானையில இப்ப நீங்க வேற அப்படின்னு கியூட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம அனிருத். யூத் பட ட்ரெய்லர் அப்டேட் வைரல் ஆகும் எஸ்டிஆர் போட்டோ. யூத் படத்தை பத்தி சொல்லணும்னா அந்த படத்துல அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த படத்துல 3 சாங் வந்துச்சு. 3 சாங்கும் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்க எல்லா ஜென்சி கிட்டக்கும் அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க இந்த படத்தை பார்க்க. அதுலயும் இந்த படத்துல 3 ஹீரோயினி அது மாதிரி நிறைய அப்டேட் இதுல கொடுத்துட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா கென் கார்னாஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அதுலயுமே அவரு நடிச்சிருக்காரு அப்படின்னு அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. கென் கார்னாஸை பத்தி நம்ம சொல்லணும்னா அசுரன், விடுதலை 2 அந்த படத்துல அறிமுகம் ஆனாரு தமிழ் சினிமாவுக்கு. அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த யூத் படம் மூலியமா இவர் டைரக்டரா இப்ப அறிமுகம் ஆவாரு. ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னா இன்னைக்கு 5 மணிக்கு யூத் படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுறாங்க. அதுவும் நம்ம சிலம்பரசன் தான் வெளியிட போறாரு. இதுல என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு நம்ம கென் கருணாஸும் இன்னொரு சைடு நம்ம சிலம்பரசனும் போஸ் கொடுத்து அந்த போஸ்டர் வெளியாயிருக்கு. அதை இப்ப எல்லாரும் அப்படி பாக்குற மாதிரி இருக்கு. என்னடா நம்ம எஸ்டிஆரை மறுபடியும் நாங்க பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு வராங்க.